ஹேடே செல்வம் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல்னா உங்கள் சரவணா பொள்ளாச்சிரவணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டேன். ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 7:00 அப்படி வந்துட்டேன். இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க புதூருக்கு தான் ஒர்க்குக்கு வந்துருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய் போட்டு வச்சு காய் இருக்குது. எங்கள் ஆளுக்கு தராமல் ஒரு கணேசன் ஆளு ஒரு 5 பேர் வர சொல்லியிருக்கோம். நம்ம ராம் டீ வாங்க போயிருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 காய் பக்கம் உரிச்சிருப்பேன். காய் பார்த்திங்கன்னா போடு காய் தான் இன்றைக்கி. ஆனால் இந்த போடு காயில் உரிக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா இது உரிச்சிட்டு தான் ஏவரேட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கொத்துக்கார் சொன்னார். எங்கள் கொத்துக்கார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவு. ஓகேங்க, இன்றைக்கி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பார்க்க ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆச்சுங்க. டீ வந்து 8 மணிக்கு வாங்க போகிறோம். இப்போ தான் வந்திருக்கான். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் நின்று உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம போய் டீ குடிக்கலாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே ஒர்க்கு கன்டினியூ பண்ணலாம். டீ சாப்பிட்டுச்சுங்க. டீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தான் நம்ம அருண் வந்திருக்கான். இங்கே ரெகுலராக வேலைக்கு வேறு போயிட்டு இன்றைக்கி லீவ் ஓட்டுறக்கு இன்றைக்கி வந்திருக்கான். ஹரி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டான். அவங்க ஏதோ டயர்டாக இருக்க மாட்டிருக்கு. அவங்க அப்பா வேறு வீடியோ எடுத்தால் திட்டு வராமாங்க. டீ வாங்க போனவன் எங்கேயோ போய் சுற்றிட்டு லேட்டாக வந்துட்டு மறுபடியும் வந்து ஃபோன் பேசிட்டு வச்சுட்டுருக்கான். நம்ம ராம பழனிசாமியும் நம்ம ராமன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானு. மணி 10 ஆச்சுங்க. பத்திரெல்லாம் சாப்பிட்ற கிளம்புறாங்க. வசியில் போட்டு அப்புறம் காயை வசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறுத்துட்டு சாப்பிட்றதுக்கு போவாங்க. டிராக்டர் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து காய் ஏற்றிட்டு இருக்குங்க. போட்ட காய் வந்து ஏற்றி கடத்தி போடுவாங்க கொஞ்ச நேரத்தில். அது உரிக்கிறதா இல்லையான்னு தெரில. இப்போ இந்த காய் முடிச்சுட்டு தான் கேட்கணும் அந்த காய் உரிக்கிறதா இல்லையான்னு. சாப்பிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 500 காய் பக்கம் உரிச்சிருப்போம். இவர் மட்டும் ஒரு 800-900 காய் உரிச்சிருப்பார் நம்ம லோகேஷ். சாதாரண ஆள் இல்லைங்க, பயங்கரமான உரியாளுங்க இவர். எங்கள் மாநிலத்திலே கேட்டிங்கன்னா இவர் போகிற ஒரு உரியாள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பெரிய உரியாளுங்க அவர். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்ட உடனே எப்போ போல எல்லாரும் உட்காந்துட்டாங்க. சாப்பிட்டு கவர் பார்த்திங்கன்னா பழனிசாமி தூரமாக டீ வச்சுட்டு அப்படியே வந்து டீ குடிச்சு கவரே நாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதனால் வந்து அந்த கவரை பார்த்திங்கன்னா காட்டிலே டீ வச்சு எரிச்சிட்ருக்கு. அப்படி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உரிக்க ஆரம்பிக்கலாங்க. லைட்டாக மழை தூரிகிட்ருக்குங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாய்ப்பு இல்லை. லைட்டாக தூரிகிட்ருக்கு. கொஞ்சம் குளிர் அடிக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம பழனிசாமி அப்படியே டீ போட்டிருந்தோம். தோணை அந்த டீயில் வந்து குளிர் காய்ச்சி நின்றுருக்கான். குளிருக்கு நல்லா இருக்குது. விறகெல்லாம் போட்டு அடாடாடாடா அருமையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மழை லைட்டாக தூரிகிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தா தெரியுன்னு நினைக்கிறேன். தூரம் விழுந்துகிட்டே இருக்குது. தூரல் வந்தோடனே எல்லோரும் பார்த்திங்கன்னா காய்களுக்கு மட்டையை போட்டாங்க. நானும் மட்டையை போட்டேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக மட்டையை போட்டு கவர் பண்ணிட்டேன். இல்லை எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் உரிக்கிறேன். பெரிய மழை வரக்குள்ளே இந்த காய் உரிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும். அதுக்காக கண்டினியூ பண்ணலாம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 காய் ஆச்சுங்க. இன்னும் தலைக்கு பார்த்திங்கன்னா 250 காய் அந்த மாதிரி தான் வரும். இது உரிச்சா பார்த்திங்கன்னா எனக்கு போடுற காய் எல்லாம் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இருக்கும். போடுற காய் வந்து கேட்டுட்டு தான் உரிக்க வேண்டியது வரும். பார்க்கலாங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம். மணி பார்த்திங்கன்னா 12 ஆச்சுங்க. பார்த்திங்கன்னா காய் வந்து எல்லா காய் இழுத்தாச்சு. ஒரு 200-250 காய் அந்த மாதிரி தான் வரும். 200 காய் தான் வரும், பெருசாக வராது. வசிக்கிட்டு இருக்கிற காய் உரிச்சா முடிச்சுங்க. மணி 1 ஆச்சுங்க. ஒர்க்கு முடிஞ்சு உங்களாம் காய் எண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த காயில் மட்டையை போட்டு வச்சுருக்கேன். அந்த மட்டையில் எடுத்து விட்டு நான் உங்களுக்கு காய் எண்ணணும். காய் எண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக முடிஞ்சுங்க. ஃபுல்லாக உரிச்சு பார்த்தா மட்டையெல்லாம் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணியாச்சு. மழை வந்தாலும் பார்த்திங்கன்னா நினையாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இன்னும் லோடிங் அளவுக்கு வந்து மட்டையை எடுத்து காய் ஏற்றினா சரி. வேறு பக்கம் போகிறதா இல்லையான்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். வேறு பக்கம் போகிறதா இல்லையான்னு தெரியல. அவங்க வந்து கொத்துக்காரர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஆளுகிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராம் பார்த்திங்கன்னாங்க கணக்கு எழுதிட்டுருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா அது நாளைக்கு உரிக்கிற காய்ங்க. காய் போட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு நாங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு ஆள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
யார் வருவாங்கன்னு தெரியல. வெளியாளுக்கு வியாபாரம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோக்கலில் எங்கள் ஊர்லேயே வந்து எங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு தாட்டி விட்டு இங்கே வந்து வேறு ஆளுங்க தாட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காய் பொடி காய். ஓகேங்க, ஒர்க்கு முடிஞ்சுங்க. இதோட ஒர்க்கு போதும்ட்டாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அளவு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.